Hi friends, welcome to Zohan Explore. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போறோம். ஒரு பாத்திரத்துல 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி அது சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு பொரிச்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வெட்டி வச்ச வெண்டைக்காயை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் அதோட 4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கி வந்ததுக்கப்புறம் தேவைக்கேற்ப கரைச்சி வச்ச புளி கரைசலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காய் 4 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். கொஞ்சம் உப்பு தண்ணீரும் சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விடுறேன். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா மனமான சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.